டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து நெஞ்சறைக்குள் ஓர் அற்புதம். 6 வருடங்களுக்கு முன்னால் மருத்துவக் கல்லூரியின் கடைசி வருட மாணவனாக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்தேன். அன்றிரவு 7 மணி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய சத்திர சிகிச்சை பிரிவுக்கு 34 வயது நிரம்பிய அந்த மனிதனின் உடைந்து போன இதயம் சற்று கூடுதலான வேகத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. ஆம், அடுத்த நாள் காலை அவனது இதயத்தில் பைபாஸ் சத்திர சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் 34ஆம் இலக்க வார்டில் நடைபெற இருக்கிறது. அந்த மனிதனின் அதிகரித்த இதய துடிப்புக்கு அதுதான் காரணம். இரவு 10 மணிக்கு பின்னர் எதுவும் குடிக்கவோ உண்ணவோ கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. சத்திர சிகிச்சைக்காக அவரை முழுமையாக மயக்க நிலைக்கு உட்படுத்த வேண்டியிருந்ததாலேயே அந்த உத்தரவு. இல்லையெனில் மயக்கிய பின்னர் இரைப்பையில் இருக்கும் உணவு மேலெழுந்து நுரையீரலுக்குள் சென்று நியூமோனியா போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Join Us Together வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0719696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். எனவே இரைப்பையை வறுமையாக வைத்திருக்க வேண்டியது சத்திர சிகிச்சை செய்யும் முன் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன் ஆயத்தங்களில் முக்கியமான ஓர் அம்சம். அந்த நோயாளியின் இரவு அரைகுறை தூக்கத்திலும் பசியிலும் கழிந்து கொண்டிருந்தது. அந்த மனிதன் அதிகமாக பேசவும் விரும்பவில்லை. இதனையோ இழந்தவன் போல் யோசித்துக் கொண்டிருந்தான். தான் பயப்படவில்லை என்று எங்களிடம் சொல்லிக் கொண்டாலும் அவனது நாடி துடிப்பு வேகம் அவனது உண்மை நிலையை காட்டிக் கொண்டிருந்தது. காலை 7 மணிக்கு சம்பிரதாய பூர்வமாக சத்திர சிகிச்சைக்குரிய வெள்ளை ஆடை அணிவிக்கப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார். நாங்கள் ஆபரேஷன் தியேட்டரில் அவரை வரவேற்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தோம். சாதாரண சத்திர சிகிச்சை போலல்லாமல் ஏற்பாடுகள் தடல்படலாக இருந்தது. ஆபரேஷன் செய்யும் மேசைக்கு பக்கத்தில் ஒரு உபகரணம் வைக்கப்பட்டிருந்தது. மருத்துவ மாணவனாக முதலில் அதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். அந்த உபகரணம் ஒரு காரியாலய மேசையின் அளவு பெரியதாக இருந்தது. அதுதான் ஹார்ட் லங் மெஷின் எனப்படும் ஒரு செயற்கை இதயம். அந்த உபகரணத்தை இயக்க பயிற்சி பெற்ற இருவர். அவ்வளவு பெரிய உபகரணம் 1000 ஏற்பாடுகளுடன் சில மணி நேரங்கள் செய்யும் வேலையை எமது நெஞ்சறைக்குள் உள்ள இதயம் எவ்வளவு அற்புதமாக செய்கிறது. அந்த உபகரணம் எவ்வளவு பெரியதாக இருந்தும் கூட இதயத்தின் தன்னியக்க அசைவுகளை அதனால் செய்ய முடியாதிருந்தது. ஆனால் மனிதனின் வாழ்நாள் முழுவதும் தன்னியக்க முறை மூலம் ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் இரத்தத்தை பாய்ச்சுகின்ற அந்த அற்புத உறுப்பு இதயம் இருக்கும் இடமோ நெஞ்சறைக்குள் ஒரு கைப்பிடி அளவு பிரதேசம்தான். எவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வின் படைப்பாற்றல்! அது தட்டு தெளிவாக அந்த ஆபரேஷன் தியேட்டரில் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. உங்களுக்குள்ளேயே அத்தாட்சிகள் இருக்கின்றன என்ற அல் குர்ஆன் வசனம் என் இரத்தத்தோடு சேர்ந்து என் கண்களை நினைத்து கொண்டிருந்தது. அந்த உபகரணத்தோடு இன்னும் ஒரு பகுதி பொருத்தப்பட்டது. அதில் மோட்டார் வாகனங்களில் உள்ள ரேடியேட்டர் போன்ற அமைப்புள்ள ஒரு தொடரும்